சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்ற அந்த ஒரு சில வசனங்களை மட்டும் தங்களுக்காக எடுத்துக்கொண்டு, போதும், இதுக்கு மேல எதுக்கு நமக்கு வேணும், வேண்டாம், நம்மளை கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்க விரும்புறாரு, ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நம்ம விழுந்துருவோம், ரொம்ப ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா நம்ம கீழ்ப்படியாம போயிடுவோம், நம்ம அதுக்கப்புறம் நல்லா ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, நம்ம தப்பு பண்ணிடுவோம், நம்ம பாவத்தில் விழுந்துருவோம். இந்த மாதிரி நிறைய பேர் மனதிலே நினைத்து பெருக்கத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஒன்று, அவர்கள் கேட்ட சத்தியங்களின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இரண்டாவது, அவர்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் அந்த பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் எல்லாம் எங்க பெருக்க போறேன், எங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, எங்க குடும்பம் அப்படி இருந்துச்சு, அதனால பெருக்கம் என்கிற வார்த்தை எங்களுக்கு சொந்தமானது அல்ல, எங்க குடும்பத்திற்கு சொந்தமானது அல்ல, நாங்க கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், நாங்க இந்த வீட்டில் தான் குடியிருக்கணும். பெருக்கத்தை முதலாவதாக இன்றைக்கு உங்க மனசு அது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குமானால், உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, யாரோ ஒருத்தர் சொன்னதை பார்த்து பெருக்கம் என்னுடையது அல்ல, வளர்ச்சி என்னுடையது அல்ல, உயர்வு என்னுடையது அல்ல அப்படின்னு உங்க மனசு சொல்லி கொண்டிருக்குமானால், ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு முதல்ல இந்த ஆராதனையில பெருக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எப்ப ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், எப்பொழுது நீங்கள் வளருவீர்கள், எப்பொழுது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உயரும் என்றால், நீங்க முதல்ல என்ன விசுவாசிக்கணும்னா, நான் பெருக்கத்திற்கு இல்லாத ஆள் கிடையாது, நான் பெருக்கத்திற்கு உரிய ஆள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை வேறு யாருக்கும் கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாரானால், இந்த வாக்குத்தத்தத்திற்கு உரிமையான ஆள் நான் தான் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த துவக்கத்தை கர்த்தர் இன்று கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு உரிய ஆள் இல்லை அப்படின்னு நிறைய நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் அதெல்லாம் விசுவாசிக்க மாட்டேன். இல்லை இல்லை, இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, பெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, பெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு விசாலத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு உயர்வை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு வருமானால், அந்த மனிதன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்.